திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து எல்லாமே ஷார்ட்கட் மாடல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஃபஸ்ட் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஓகேங்களா? அதனால் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு எது முக்கியம்னா வாங்கிய விலை. வாங்கிய விலை தான் முக்கியம். வாங்கிய விலைனா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா வேறு என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலை. அடக்க விலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடக்க விலை, அடக்க விலையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர அவருக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா எந்த செலவுகளும் நடுவில் நடக்கலை. அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது எந்த செலவும் நடக்கலை. அப்படியே வாங்கிட்டு வந்து விற்கிறாரு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா வாங்கிய விலையில் வரும். அது அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது அதில் என்ன நடக்குது, வாங்கிட்டு வராரு கூட என்ன நடக்குது, இதர செலவுகளும் நடக்குது. அந்த செலவுகள் என்னென்ன, இப்போ வரி கட்டலாம், போக்குவரத்து செலவுகள் ஆகுது இல்லையா, இது எல்லாமே இந்த இதர செலவுகள் வந்துடும். ஓகே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விற்பனை விலை. விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் ப்ராஃபிட் லாஸ்னா அதுக்கான ஃபார்முலாவும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா பயன்படுத்த மாட்டோம் உள்ளே எங்கேயும். ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை வாங்கிய விலை விற்பனை விலை, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 50 ரூபாய் லாபங்க. ஓகேவா? இதில் எவ்வளோ கிடைக்குது, 50 ரூபாய் லாபம். அப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாபம் கிடைக்கணும்னா எது உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் எது எழுதுவோம்னா எஸ்பி தான் எழுதுவோம். ஓகேவா? அப்போ எஸ்பி தான் செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் லாபம் கிடைக்கும் போது. ஓகேவா? இதே நஷ்டம் கிடைக்கும் போது, நஷ்டம் எப்போ வரும்னா, இங்கே 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 100 ரூபாய்க்கு விற்றா 50 ரூபாய் நஷ்டம் கிடைக்கும். லாஸ், நஷ்டம். ஓகேவா? எப்போ கிடைக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா? ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற பொருளோடைய விலை வந்து பார்த்தோன்னா வாங்கிய விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா நஷ்டமாயிடும். இது விற்ற விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா லாபம் கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சுங்க. அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலாவை பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் இதை நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எழுதிங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அடக்க விலைக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் அடக்க விலை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு எழுதிங்க. மேலே ப்ராஃபிட் அல்லது லாபம். ஓகேவா? இப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு, இப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் விற்கும் போது ஒரு பொருளுடைய விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அப்போது விற்பனை விலை அதிகமாக இருக்கணும் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, இதுவும் காஸ்ட் ப்ரைஸை மையப்படுத்தி தான் போடுவோம். ரெண்டுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸை மையப்படுத்தி தான் போடுவாங்க. இன்ட்டு 100. ஓகேவா? மேலே லாஸ். அப்போது லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு
லாஸ் எப்போ கிடைக்கும்? வாங்கின்னு வந்த பொருளை அதிகமாக வாங்கின்னு வந்துட்டு விற்கும் போது அதை குறைச்சி விற்றா அப்போ தான் நஷ்டம் கிடைக்கும். அப்போது வாங்கின்னு வந்த பொருள் அதிகமாக, அப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா முதல்ல வரும். பை மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. நம்ம இது எதுவுமே உள்ளே பயன்படுத்த மாட்டோம். எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட்ஸ் தான். ஆனால் இந்த பேசிக்ஸை வந்து பார்த்தோன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்ததில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் மாரி கொடுத்துட்டான். அடக்க விலைன்னு கொடுத்துட்டான். அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ், விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா சம்ஸ்டும் நான் இங்கிலீஷில் தான் அந்த இது போடுவேன். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 50 ரூபான்னு கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துட்டான்? 60 ரூபான்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது லாபமாக நஷ்டமானு இது பண்ணுங்கள். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை 60 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு என்ன கிடைக்குது? லாபம் தான் கிடைக்குது. ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா? இப்போது அதாவது லாபம் எப்போ கிடைக்குன்னா வாங்கின அந்த பொருளை விட அது மேலே நம்ம அதிகமாக வச்சு விற்றா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அப்போது வாங்கின வந்த விலை தான் அதிகமாக இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா லாபத்துக்கான ஃபார்முலா. இப்போது 60 செல்லிங் ப்ரைஸ் 60, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 50. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 60 மைனஸ் 50, ப்ராஃபிட் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ? 10ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்குது. இப்போது இது போட்டலாம். ஓகே, நஷ்டம் கிடைக்காது, இது ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 70 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 60 ரூபா. ஓகேவா? இது ரெண்டுத்தில் பாருங்கள். 70 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்குது? நஷ்டம் கிடைக்குது. ஓகேவா? நஷ்டம் கிடைக்குது. அப்போ லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் கிடைக்கணும்னா என்ன வரும்னா வாங்கின வந்த பொருள் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படியே எடுத்துகிட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 70 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 60. இப்போது 10 தான். லாஸ் ஈக்குவல் டு 10 ருபீஸ் அப்படின்னு வந்துச்சு. லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100ன்னு கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான்? ப்ராஃபிட்டோடைய விலையை கொடுத்துட்டான். நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். வாங்கின வந்த பொருளோட விற்ற பொருள் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. அப்போது இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நான் மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலாவை எழுத கற்றுங்க. ஓகேவா? இப்போ இது இப்படி எழுதியாச்சு. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட் கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான் 100. ஓகேவா? இப்போது இந்த 100 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். 100 + 20 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஈக்குவல் டு இப்படியும் போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? 120ன்றது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 120. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு 20 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 80 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு. விற்பனை விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான்? லாஸோடைய ருபீஸ் கொடுத்துட்டான். லாஸ் எவ்வளோ ஆகுது? 15 ரூபாய் லாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது லாஸுக்கான ஃபார்முலா வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ் எப்போ ஆகும்பா? வாங்கின்னு வர்ற ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்தால் விற்ற பொருள் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும் போது தான் இது ஆகும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ லாஸுக்கான இது 15 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, 80 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த மைனஸ் எக்ஸு இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 80, இது ப்ளஸ்ஸாக இருக்குது 15, இந்த சைடு வந்தால் -15. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 65 தான் ஆன்சர். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 65. 80 ரூபாய்க்கு வாங்கின வந்த ஒரு பொருளை 65 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு என்ன கிடைக்குது? நஷ்டம் கிடைச்சிது. ஓகேவா? இப்போ பாருங்கள். அதுக்கு அடுத்த கொஷின் 6th கொஷின் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் தெரியும். எவ்வளோ? 100 ரூபான்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு
அதுக்கு பதிலாக லாஸை கொடுத்துருக்கான். லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 30ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நஷ்டம் எப்போ ஏற்படும்? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது தான், அதாவது வாங்கிட்டு வந்த பொருளுடைய விலையை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்து விற்பனை பொருள் வந்து பார்த்தோன்னா விலை வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நஷ்டம் ஏற்படும். அப்போது வாங்கிட்டு வந்த இது வந்து பார்த்தோன்னா முதல்ல எழுதிக்கிறோம் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நஷ்டம் ஏற்படும் போது காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்த விலை தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ லாஸ் 30, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100. இந்த 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 100 ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 30 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 130. 130 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு என்ன கிடைக்குது? 30 ரூபாய் நஷ்டம் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷினும் பேசிக் கொஷின் தான். இந்த பேசிக் கொஷினை நல்லா பாருங்கள். பாரின்ற ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஊந்து வண்டியே வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 55,000க்கு வாங்குறாருங்க. 55,000க்கு வாங்கி அதை 5,500க்கு லாபத்துக்கு விற்கிறாரு. லாபத்துக்கு விற்கிறாருன்னா அப்போ அவருடைய விற்பனை விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறான். கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 55,000 கொடுத்துட்டான். அதுக்கடுத்தது ப்ராஃபிட் கொடுத்துட்டான். ப்ராஃபிட்டு 5,500ன்னு கொடுத்துட்டான். நம்மக்கிட்ட என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறான். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறான். இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான். ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்பப்பா கிடைக்கும்? ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். வாங்கின அந்த பொருளோட விற்பனை விலை அதிகமாக இருக்கும் போது, அப்போது செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ் இது அதிகமாக இருக்கும் போது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா? இது ஃபார்முலா எழுத தெரியுதா? ப்ராஃபிட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? 5,500 ப்ராஃபிட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 5,500ன்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 55,000. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 55,000 ப்ளஸ் 5,500 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னா 60,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60,500ன்னு வருது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் இது எக்ஸ்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 60,500ன்னு வருது. 55,000க்கு ஒரு பொருளை வாங்கி 60,500க்கு விற்றா அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 5,500ன்றது அவனுக்கு லாபமாக கிடைக்குது. ஓகேவா? அடுத்து சம் பார்க்கலாமா? இந்த பாருங்க, சுகன் என்பவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு? ஒரு ஜீன்ஸ் வந்து பார்த்தோன்னா வாங்குறாரு. ஜீன்ஸ் கால் சட்டையை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 750 ரூபாய்க்கு வாங்குறாரு. 750 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது அவருக்கு பொருந்தவில்லை. அவருக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா பொருந்தலையாம். அந்த பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு அவருக்கு பொருந்தலையாம். அதுக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய நண்பருக்கு அதை 710 ரூபாய்க்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? சுகன்ற என்பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வர்றாரு. ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கிட்டு வர்றாரு. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து பார்த்தோன்னா பத்தவே இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறாரு? அவருடைய நண்பருக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வித்துடுறாரு. ஓகேவா? இப்போது காஸ்ட் ப்ரைஸ் அவர் வாங்கிட்டு வந்த விலை எவ்வளோ? 750. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் அவர் நண்பருக்கு எவ்வளோ விற்கிறாரு? 710 விற்கிறாரு. அப்போது இதில் லாபமாக நஷ்டமானு ஈஸியாக சொல்லிடலாம். நஷ்டம்தான். லாஸ் ஈக்குவல் டு லாஸில் எது அதிகமாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நஷ்டம் ஈக்குவல் டு 750 மைனஸ் 710. நஷ்டம் 40 ரூபாய் வந்து பார்த்தோன்னா இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. ஓகேங்களா? அடுத்த இது பார்க்கலாம். அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள். மங்கைன்றவங்க ஒரு அலைபேசியை வந்து பார்த்தோன்னா 12,585க்கு வாங்குறாரு. ஓகே, 12,585க்கு வாங்குறாரு. அது கீழே விழுந்து என்ன ஆகுது? பழுதாகிடுது. அந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்து பழுதாகிட்டு தான். அதை சரி செய்ய 500 செலவு செய்து அதை 7,500க்கு விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அவர் வந்து அந்த மங்கை என்பவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அலைபேசியை வாங்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12,800
585 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ரூபா கொடுத்து அந்த அலைபேசியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்துது. ஃபோன் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துது. விழுந்துட்ட உடனே பழுதாகிடுது. பழுதாகிட்ட உடனே அது என்ன பண்ணுவோம், கடைக்காரங்கிட்ட கொடுத்து பழுது சரி பண்ணுவோம். பழுது சரி பண்ணிட்டு அது என்ன பண்ணிடுறாங்க, வித்துடுறாங்க அந்த ஃபோனை ஓகேவா. அந்த பழுது சரி பண்ணுறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னா ரூ. 500 செலவு பண்ணுறாங்க ஓகேவா. ரூ. 500 செலவு பண்ணுறாங்க. 5, 8, 10, 13 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ். இது கிடையாது. இதர செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா. ஏன்னா இந்த பொருளை 12,000க்கு வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரூ. 500 நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி 12,585 இதை காஸ்ட் ப்ரைஸ்னு வைக்கக்கூடாது ஓகேங்களா. இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதர செலவு எல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் தான் வரும் ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், சேர்த்து கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. 13,085 காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோக்கு அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு ஃபோனை சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணிவிட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 7,500 விற்கிறாங்க. 7,500 விற்கிறாங்க. நீங்கள் இது பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம், இது லாபமாக நஷ்டமானா நஷ்டம் தான் ஏற்படும் ஓகேவா. நஷ்டம் ஏற்படுது. அதுக்கான ஃபார்முலா என்ன, நஷ்டத்துக்கான ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நஷ்டத்தில் காஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கிய விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், மைனஸ் விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. 13,085 மைனஸ் 7,500 ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் 13,085, செல்லிங் ப்ரைஸ் 7,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு கிடச்சிரும் அப்படின்னா 5,585 தான் ஆன்சர் ஓகேவா. 5,585 தான் ஆன்சர்னு கிடைக்குது ஓகேங்களா. இது புரியுதுங்களா நல்லா. இந்த இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு வச்சுங்களேன், டிகிரி ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க எல்லாமே. இதை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு டேரெக்டாக எடுத்து போட்டுருவீங்க. இப்போ இது பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். இதில் பாருங்கள், ஒரு கடைக்காரர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலியை 325க்கு வாங்குறாரு. 325க்கு வாங்கி 350 விற்பனை செய்கிறார். ஒரு கடைக்காரர் 325க்கு ஒரு பொருளை வாங்குறாரு. வாங்கிட்டு 350 விற்பனை செய்கிறாரு ஓகேவா. இதில் லாபம்னு அவங்க கேட்கல, லாபத்தோட சதவீதத்தை சொல்லுப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு கடைக்காரர் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை எவ்வளோக்கு, 325க்கு வாங்குறாரு. செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை எவ்வளோ, 350 விற்கிறாரு. இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா இங்கே பயன்படுத்த மாட்டோம். நம்ம அதுக்கு பதிலாக பாக்ஸ் மெத்தடை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். பாக்ஸ் மெத்தடை எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பாருங்கள். இங்கே போட்டுக்கலாமா, பாக்ஸ் மெத்தடை இங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பாக்ஸ் மெத்தடில் ஒரு இந்த காஸ்ட் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பாக்ஸ் மெத்தட் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்ன ரூல்னால், காஸ்ட் ப்ரைஸை நம்ம வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வைக்க போகிறோம். காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வைக்க போகிறோம். ஏன் காஸ்ட் ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா நம்ம 100ன்னு வைக்கிறோன்னா, லாபம் அல்லது நட்டத்தை வந்து பார்த்தோன்னா இதோடைய முக்கியமான ஹீரோ யாருன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை தான் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஹீரோ. அதனால் இந்த காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறோம். 325 தான் 100%. இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ் ஓகேவா. இதை நீங்கள் இது ருப்பீஸை இந்த சைடு வச்சுக்கலாம், பர்சன்டேஜ் இப்படி வேணால், இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா வச்சுக்கேன், நிறைய பேருக்கு டவுட் வரும், இது ஒரு சம்மில் இந்த சைடு போடுறீங்க, ஒரு சம்மில் அந்த சைடு போடுறீங்கன்ட்டு. அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறேன். எல்லா சம்முக்கும் காஸ்ட் ப்ரைஸ் 100 தான். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஹீரோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரை ஓகேவா. இதில் 350 விற்பனை செய்கிறாரு அப்படின்னா இதில் லாப சதவீதத்தை கண்டறிக. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு எவ்வளோ இது கிடைக்கும்னு பாருங்கள். ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 350 மைனஸ் 325 ஓகேவா. 25 தான்
லாபம் 25 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஓகேவா? 325 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அதில் 25 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஓகேவா? இந்த லாபத்தை தான் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த லாபம்ன்றது ருப்பீஸில் கிடச்சிருக்கு, இது சதவீதமாக மாற்ற சொல்லிடுறாரு. இதை வச்சு நம்ம சதவீதமாக மாற்றலாம், அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் எழுதுறது புரியுதாங்க? லாபம் சதவீதத்தை கேட்குறாங்க, ஆனால் நம்ம எதை வச்சு போட போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சு தான் நம்ம போட போகிறோம். 100 காஸ்ட் ப்ரைஸோடைய இது விலை வந்து பார்த்தோன்னா 325. இதில் ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாரு அப்படின்னா அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 25 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ 25க்கான பர்சன்டேஜ் நம்ம என்ன தெரிஞ்சாலே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இதை வந்து பார்த்தோன்னா அடித்து போடுங்க. அடித்து போட்டால் இந்த 25 டேபிளில் அடிச்சிங்கன்னா 13 டைம்ஸ், 25 டேபிளில் அடிச்சிங்கன்னா 13 டைம்ஸு. ஓகேவா? அப்போ எக்ஸு இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 13 ஈக்குவல் டு 100. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 100/13. இதை போட்டிங்கன்னா 713 சார் 91. 713 சார் 91. 91க்கு போக மேலே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. அப்போது 9/13. இதுதான் மிக்சட் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தா இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதே டெசிமல்னா 7, இந்த 9 இந்த 7க்கு பக்கத்தில் பாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த 90 கூட 00 சேர்த்துக்கிட்டு இன்னும் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? மிக்சட் ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தா இதுதான் மெத்தட். அந்த கொஷினை கொஞ்சம் தெளிவாக இது பண்ணுங்கள். அடுத்தடுத்த சம்மளை நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக மாறும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், 6th கொஷின். ஓகேவா? ஒரு பழ வியாபாரி இருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா 200 ரூபாய்க்கு பழங்களை விற்கிறாரு. ஓகே, 200 ரூபாய்க்கு பழங்களை விற்று லாபமாக 40 லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பழ வியாபாரி இருக்கிறாரு. இவர் எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படின்றத கொடுக்கல, ஆனால் எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னா 200 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதான்? 40 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குதான். ஓகேவா? 40 ரூபாய் ப்ராஃபிட் லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லாபம் சதவீதத்தை நமக்கு லாபமோ நஷ்டமோ அந்த சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் ஹீரோ யார்? காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா, ப்ராஃபிட் வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் வேல்யூயும் கொடுத்துட்டோம். அப்போ அதை எப்படி ஃபார்முலாவில் போடுங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. இப்போது செல்லிங் ப்ரைஸுக்கு பதிலாக இந்த 200 போட்டணும், மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு தெரியாது. இப்போ ப்ராஃபிட்டுக்கு 40 ரூபான்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த மைனஸு இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு காஸ்ட் ப்ரைஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு போனால் மைனஸு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 160 காஸ்ட் ப்ரைஸுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, 160 காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நியூ பேஜில் பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸு 160ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? லாபம் சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாமா? 160 தான் 100 அப்படின்னா இவர் தான் ஹீரோ. 160 தான் 100 அப்படின்னா லாபம் எவ்வளோ? 40 ரூபாய் லாபம். 40 ரூபாய் லாபமா? அவன் லாபம் சதவீதத்தை தான் கேட்டிருக்கான். 40 ரூபாய் லாபம். மாற்றி எழுதிட்டு பாருங்க. இப்போ ரூபாலாம் இந்த சைடு, பர்சன்டேஜெல்லாம் இந்த சைடா. அப்போது இங்கே 40 ரூபான்னு போடணும். ஓகேவா? 0க்கு 0 கேன்சல். 4 4s are 16. ஓகேவா? 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 50. 2 டைம் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 25. எக்ஸ் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 25%. ஓகேவா? இந்த பாக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் இது வீடியோஸில் நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி போடுறதுன்றது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் கண்டினியூவாக. அதுக்கு அடுத்தது 7வது சம் பாருங்கள். 1 மீட்டர் துணியை 33 மீட்டர் துணியை விற்பதன் மூலம் 11 மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார். ஒருவர் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்தோன்னா 33 மீட்டர் துணியை வந்து பார்த்தோன்னா விற்கிறாரு. விற்கிறது மூலமா அவருக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ லாபம் கிடைக்குதா? 11 மீட்டருக்கான விற்பனை விலையை வந்து பார்த்தோன்னா லாபமாக பெறுகிறார். அவர் அந்த அளவுக்கு லாபத்தை வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்கிறார். லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப விழுக்காடு என்ன அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 33 மீட்டர் விற்கிறதுனால 33 மீட்டர் விற்கிறதுனால அவருக்கு எவ்வளோ
லாபம் கிடைக்குதான். 11 மீட்டருக்கான விலை வந்து பார்த்தோன்னா லாபமாக கிடைக்குதான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 11 மீட்டருக்கான இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு லாபமாக கிடைக்குது. இது எழுதுறது புரியுதான்னு பாருங்கள். அவர் 33 மீட்டர் துணியை விற்கிறாருங்க. விற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 மீட்டருக்கான விலையை வந்து பார்த்தோன்னா அவருக்கு லாபமாக கிடைக்குது. ஓகேவா? எனில் அவரது லாப விழுக்காடு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. லாப விழுக்காடு கண்டுபிடிக்கணும்னா முக்கியமான ஹீரோ யாருன்னு சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன, ப்ராஃபிட் கொடுத்துறான், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துறான். இதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை. ஓகேவா? அதுதான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 11 ப்ராஃபிட்டுக்கான இது 11, செல்லிங் ப்ரைஸுக்கு இதுன்னா 33 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு எவ்வளோன்னு தெரியாது. இந்த மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 33 மைனஸ் இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ். அப்போ 11. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 22. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 22. ஓகேங்களா? இப்போ அப்படியே பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. 22 தான் 100. காஸ்ட் ப்ரைஸ் தான் 22வா? காஸ்ட் ப்ரைஸ் 22. அப்போ இந்த 22வை 100ஆக வச்சுக்கிறோம். ஓகே, 22வை 100ஆக வச்சுக்கிறோம். இதில் லாபம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் கொஷினில்? 11 மீட்டருக்கான லாபம் கிடைக்குதுன்னு கொடுத்துட்டான். இந்த 11 மீட்டர் மட்டும் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா லாபம் சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாம் சதவீதம், இந்த சைடு எல்லாம் மீட்டர். ஓகேவா? புரியுதுங்களா? அது எழுதிட்டு புரியுதுங்களா? நான் எழுதிட்டு புரியுதான்னு நல்லா பாருங்கள். 22 மீட்டருன்றது காஸ்ட் ப்ரைஸுங்க. நம்ம இப்போ சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் வரக்கூடிய காஸ்ட் ப்ரைஸு. 11 மீட்டருன்றது அவன் கொஷின்லேயே கொடுத்துட்டான். 11 மீட்டருன்றது அதாவது 33 மீட்டரில் துணியை விற்றுட்டாங்கன்னா அவங்க அதில் 11 மீட்ரு விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அவ்வளோ லாபம் கிடைக்குதுன்ட்டாங்க. அப்போ 11 தான் லாபம்ன்றது. ஓகே, 11ன்னு போட்டாச்சு. இப்போ இதை அடித்து போட்டாலே ஆன்சர் வந்துடும். 2 ஆல் அடிக்கலாம். 11th டேபிள் அடிச்சுன்னா 2 டைம்ஸு, இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 50 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50% அவனுக்கு வந்து பார்த்தோன்னா லாபமாக கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாடல் 2 கான்செப்ட் என்னென்னா, கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. கான்செப்ட் வந்து என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருவான். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவான். கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பான். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பான். அந்தமாரி ஒரு இது பாருங்கள். இப்போது காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 150ன்னு கொடுத்துட்டு அது விற்பனை விலை 150. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு 50%ன்னு கொடுத்துருவான். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு 50% கொடுத்துட்டு அடக்க விலை என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு இது பண்ணுவான். இந்த பாக்ஸ் மெத்தடை நல்லா கவனிச்சா தான் அடுத்தடுத்து புரியும். இங்கே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை தான் ஹீரோவாக வைப்போம் இல்லையா? இதில் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸே கொஸ்டினாக கேட்டான். ஓகே, கொஸ்டினாக கேட்டு ஆனால் 2 டேட்டா கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ கொடுத்துருப்பான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சோம். ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜே கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். இது பாக்ஸ் மெத்தடில் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது காஸ்ட் ப்ரைஸு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸு. ஓகேவா? எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. இந்த காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்ன பர்சன்டேஜ் வைப்போம், 100%ன்னு வைப்போம். இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜுங்க, இந்த சைடு ஃபுல்லாக ரூபாய். ஓகேவா? புரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்ன பண்ணோம், 100ன்னு வைப்போம் இல்லையா? அப்போது நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த சைடு ரூபாய், இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் இந்த பாக்ஸில் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்ட்டு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் கொடுத்துட்டான். அப்போ அந்த 150 ரூபாய் எழுதுங்க. இப்போது இந்த ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட்டை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் எழுதணும். இங்கே விற்பனை விலை தான், இங்கே வாங்கிய விலை, விற்பனை விலை இங்கே. ஓகேவா? விற்பனை விலைக்கான ரூபாய் போட்டாச்சு. ஆனால் விற்பனை விலைக்கான சதவீதத்தை தான் உள்ளே போடணும். ஓகேவா? விற்பனை விலைக்கான சதவீதத்தை தான் இங்கே போடணும். இங்கே ஆனால் விற்பனை விலைக்குன்னு சதவீதம் எதுவும் கிடையாது. இன்டெரக்டாக கொடுத்துட்டான். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னா 100%. ஓகேவா? ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கலை. என்ன பண்ணுறான், 50 ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்கிறான். ஓகே, 100%. 100% வாங்கின பொருளை இதுவே விற்றா 100%ங்க. இதே வாங்கின பொருளை 50 ரூபாய் ப்ராஃபிட், 50 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்றா 50%. ஓகேவா? அப்போது 150%. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கே விற்றா அது என்னது,
எந்த இதுவும் கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, 100% தான். ஓகேவா? இதே 50% அதிகம், 50% ப்ராஃபிட் அப்படின்னா 50 கூட்டிக்கணும். ஓகேவா? 50 கூட்டிக்கணும், 150% விற்கிறான். ஓகே, 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100%க்கு ஒரு பொருளை வாங்கி 150%ஆக விற்கிறான். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். 150% இங்கே போடணும். விற்பனை விலையை நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் மட்டும் விற்கல, கூட 50 ரூபாய் ப்ராஃபிட், 50% ப்ராஃபிட்டை வச்சு 150%ஆக விற்கிறோம். ஓகேவா? பர்சன்டேஜ் சைடு பர்சன்டேஜ், ரூபாய் சைடு ரூபாய். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இது 5 டேபிள் அடிச்சு 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு. ஓகேவா? அப்போ 5 × 2 50 × 2 100. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 100. இந்த பாக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் இதுவை போட்டிருக்கேன். பர்சன்டேஜ் இது தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? இந்த கான்செப்ட் வச்சு தான் சம்மு பார்க்கலாம். சம்மு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மாடல் நம்பர் 2 ஃபுல்லாமே இதுதான். ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்கிறதுனால, இருங்க ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது. விற்கும் இதில் இருக்கும் கொஷின். ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். 820 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது செல்லிங் ப்ரைஸ். 10% நஷ்டம் ஏற்படுகிறது, லாஸ் கொடுத்துட்டான். 10% நஷ்டம் ஏற்படுகிறதுன்னு கொடுத்துட்டான். அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், அடக்க விலை தெரியாது, அப்போ அது எக்ஸ். அடக்க விலை தெரியாது, அது எக்ஸ். ஏன்னா அடக்க விலை தான் 100ன்னு வைப்போம். இது தெரியாது, இது எவ்வளோ ரூபான்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போது இதுதான் 100ன்னு வைப்போம். 100 போட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த சைடு செல்லிங் ப்ரைஸ், கீழே செல்லிங் ப்ரைஸ் எழுத போகிறோம். அடக்க விலை இந்த சைடு, காஸ்ட் ப்ரைஸு இந்த சைடு செல்லிங் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் எப்படி, இதோடைய ரூபாய் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக கொடுத்துட்டான். டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸோடைய விலை என்னன்னு கொடுத்துட்டான், 820 ரூபான்னு கொடுத்துட்டான். ஆனால் இதோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா இன்டேரக்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா? 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா அதுதான் பர்சன்டேஜ், 100%. ஓகேவா? 100%. 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 100%. ஓகேவா? ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு பர்சன்டேஜ் விற்கல, என்ன பண்ணுறோம், அதை வந்து பார்த்தோன்னா குறைச்சி 10% லாஸில் விற்கிறோம் அப்படின்னா 100லேருந்து 10 இது மைனஸ் ஆகுது. ஓகேவா? இதே ப்ராஃபிட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், கூட்டியிருப்போம், 100 ப்ளஸ் கூட்டியிருப்போம். இதே லாஸ் ஆகுது அப்படின்னா 100லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? 90. இப்போ 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது. இப்போது 8200 டிவைட், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், டிவைட் 9. ஓகேவா? இது அடித்து போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9111.1. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். நீங்களே அடித்து போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களே அடித்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்கள், 9th சம் பாருங்கள். ஒரு பொருளினது 7 1/2% நட்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நஷ்டம்னு கொடுத்துறாங்க, நஷ்டத்தோடைய சதவீதத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா நஷ்ட சதவீதம் என்ன கொடுத்தா, 7 1/2ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா நஷ்ட சதவீதம். இதில் எவ்வளோ விற்கப்படுகிறதா, செல்லிங் ப்ரைஸ் 555க்கு விற்கப்படுகிறதா. ஓகேவா? அந்த பொருளுடைய அடக்க விலை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான் கொஷின். நம்ம என்ன போடுவோம், காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால் வந்து பார்த்தோன்னா அதோடைய ரூபாய் தெரியாது, ருப்பீஸ், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த சைடு பர்சன்டேஜ், இது மாற்றி கூட போட்டுக்கலாம். இந்த சைடு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், இந்த சைடு இதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பர்சன்டேஜ் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வைப்போம், 100ன்னு வைப்போம் இல்லையா, 100ன்னு வைப்போம். இப்போது செல்லிங் ப்ரைஸோட ருப்பீஸ் டேரெக்டாக அப்படியே எழுதிடுறோம். இது பாருங்கள், மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட் நம்ம மாற்றவே இல்லை பாருங்கள்.
இதை மல்டிபிள் பண்ண 7 2s are 14. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிட்டு இது கூட ப்ளஸ் பண்ணுங்கள். 7 2s are 14. அதாவது 7 1/2ன்னு இருக்கு இல்லையா, இதை மாத்திரம் 7 2s are 14 ப்ளஸ் 1/2 அப்படின்னா 15/2. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றினா நம்மளுக்கு கிடைக்கும். மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினா இதுதான் கிடைக்கும். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100லேருந்து மைனஸ் பண்ணுவோம். 100 மைனஸ் 15/2. இப்போது 10% லாஸ்னால் நம்ம என்ன போடுவோம், 100 மைனஸ் 10 என்ன பண்ணுவோம், 19 போடுவோமா. இதே மிக்சட் ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 100 மைனஸ் 15/2. புரியுதுங்களா உங்களுக்கு? நஷ்டம் ஏற்படுகிறதுன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. கொஷினில் நஷ்டம் ஏற்படுகிறதுனா இங்கே என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் போடுற இடத்துல இப்போ 100 மைனஸ் இப்போ 10% நஷ்டம் ஏற்படுகிறதுனா 19 போடுவோம் இல்லையா. அதேமாரி தான் இங்கேயும் 100 மைனஸ் 15/2ன்றத போடுறோம். போட்டால் என்ன ஆகுது, 200. இது கிராஸ் மல்டிபிள், எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் ஆகுமா, மைனஸ் 15/2. ஓகேவா. அப்போ வேல்யூ என்ன கிடைக்குது, 185/2. 185/2ன்னு கிடைக்குது. இப்போது இந்த பாக்ஸ் மெத்தடில் இப்போ 555ன்றது எவ்வளோ, 185/2. 185/2ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டால் சம் வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். இருங்க நியூ பேஜில் போடலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர். ஓகேவா. இப்போ இது 2 கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டிபிள். x இன்ட்டு 185/2 185/2 ஈக்குவல் டு 555 இன்ட்டு 100. ஓகேவா. புரியுதுங்களா. இது 2 கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டிபிள். இப்போது இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 5th டேபிளில் அடிக்கலாமா. 5th டேபிள் அடிச்சா 3 டைம்ஸ். ஓகேவா. 3 5s are 15. அப்புறம் 35. இங்கே 3 பேலன்ஸ் இருக்குது. இது இங்கே வந்துட்டா 35ன்னு வரும். 7 5s are 35. ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா 5th டேபிள் அடிச்சுன்னா 1 1 1. ஓகேவா. அப்புறம் இதை ப்ரைம் நம்பர் ஆகுது. அப்போ டேரெக்டாக கேன்சல் ஆகும். ஓகேங்களா. இப்போது 37 வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 111. ஓகேவா. இப்போ இது வந்தாச்சு. அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் 1/2 ஈக்குவல் டு இங்கே 1 இருக்காது, 3 இருக்கும். 3 இன்ட்டு 100ன்னு இருக்குது. இப்படி தான் இருக்குது கடைசியாக. ஓகேவா. இப்போது இந்த 1/2 இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 6. 6 இன்ட்டு 100. எக்ஸ் ஈக்குவல் டு 600 தான். 6 இன்ட்டு 100 600. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். புரியுதுங்களா இந்த சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். இதை பாருங்க. இந்த சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா விற்பனை விலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதே கான்செப்ட் தான், ஆனால் விற்பனை விலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஒரு நபர் ஒரு பொருளை 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி அதன் அடக்க விலைனா இதுதான், இந்த 150 ரூபான்றது தான். இந்த அடக்க விலையில் 12% இதர செலவுகள் செய்கிறாரு. இதர செலவுகள் வரும்னு சொன்னேன் இல்லையா அடக்க விலையில். அப்போ 12% வந்து பார்த்தோம். இதில் இந்த 150ல் 12% என்ன பண்ணுறாரு, இதர செலவுகளாக செய்கிறாரு. செஞ்சுட்டு அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தோன்னா 5% லாபம் பெற அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா அவர் விற்கிறாரு. அப்படின்னா அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த அடக்க விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அடக்க விலையை கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடை 150ன்னு போட்டக்கூடாது. அவன் என்ன கொடுத்துட்டான், அதில் அடக்க விலையில் 12% இதர செலவுகள்னு கொடுத்துட்டான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அடக்க விலைன்னா என்னென்னா இந்த வாங்கிய விலையும் ப்ளஸ் இதர செலவுகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா அடக்க விலையை சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த 150 தான் 100 அப்படின்னா இதில் 12% எவ்வளோ, ஏன்னா இந்த 150 தான் 100 வச்சு இதில் 12% தான் இதர செலவுகள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அடக்க விலையை கண்டுபிடிக்கலாம். அடக்க விலையில் இதர செலவுகள், ஓகேவா, இதர செலவுகள் எவ்வளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 0க்கு 0 கேன்சல். 5th டேபிள் அடிச்சுன்னா 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. ஓகேவா. இந்த 2 டேபிள் அடிச்சுன்னா 6 டைம்ஸு. 6 3s are 18. ஓகேவா. 18 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா இதர செலவுகள் ஆகுது. ஓகேவா. இதர செலவுகள் 18 ருபீஸ் ஆகுது. இப்போது வாங்கிய விலை எவ்வளோ, 150 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இதில் 18 ருபீஸ் செலவு பண்ணுறோம். அப்போது 168ன்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். புரியுதுங்களாங்க உங்களுக்கு. அந்த இப்போ நான் பாக்ஸ் மெத்தட் நான் எதுக்கு போட்டேன்னா,
இந்த 12% இதர செலவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதர செலவுகள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை 100 வச்சு இந்த 12% கண்டுபிடி, அதில் 12% எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ 128ன்றது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஈஸியாக போட்டுடலாமா நம்மளுக்கு? 168 தான் 100. ஏன் நம்ம 100 வைக்கிறோம்? இது காஸ்ட் ப்ரைஸ், அதனால் வந்து பார்த்தோன்னா 168 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ் 100ன்னு வச்சுட்டோம். ஆனால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸை கேட்குறோம். செல்லிங் ப்ரைஸை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ருப்பீஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். லாபமோ நஷ்டமோ ஏற்படுதுன்னா என்ன பண்ணியிருப்போம்? 100 ப்ளஸ் அப்படின்னு போட்டிருப்போம். லாபம்னா, நஷ்டம்னா 100லேருந்து மைனஸ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான். 5% லாபம் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது 100 கூட ப்ளஸ் பண்ணுறோம். 105. ஓகேவா? 105ன்னு போட்டாச்சு. 105ன்னு வச்சு விற்றா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 5% லாபம்னு கிடைக்கும். அந்த விலையை வந்து பார்த்தோன்னா இந்தமாரி போட்டிங்கன்னா அந்த விற்பனை விலை வந்து பார்த்தோன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து பார்த்தோன்னா அடித்து போடுங்க. இது 20 டைம்ஸு, இது 21 டைம்ஸு. ஃபிஃப்த் டேபிளில் அடிச்சிங்கன்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 10 டைம்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 84 டைம்ஸு. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 42 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ 42 × 21 42 × 21 = x × 5. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக கிடைக்குது. 42 × 21 உடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 882. ஓகேவா? 882 = x × 5. இப்போது இது டிவைடில் எழுதினீங்கன்னா x = 882/5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்து போடுங்க. அடித்து போட்ட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 176.4. ஓகே, 176.4. இந்த 176.4 என்ன? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸோட விலை. ஓகேவா? சம் நல்லா புரியுதுங்களா? இந்த 105 போடுறது மட்டும் தெளிவாக கவனிச்சிங்க. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. மாடல் 3 வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சம் ஏதாவது புரியலன்னு வச்சுங்களேன், இந்த ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், பர்சன்டேஜை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. பர்சன்டேஜை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை இதோட கண்டினியூஸாக இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் மெத்தட்னா என்னன்ட்டு தெளிவாக புரியும். ஓகேங்களா? தெளிவாக புரியும். இந்த இதுவெல்லாம் எப்படி எழுதுன்றதும் நான் எல்லா வீடியோஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்பேன். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ புதுசாக ஃப்ரெஷர் ஒருத்தர் வராரு, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு உள்ள வராருன்னா அவரு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸ்பர்ட் ஆகணும் இந்த இது மேக்ஸில் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு நான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நடத்த போகிறேன். லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க தொடங்குங்க. நன்றி.